ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய, பதிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே லேண்டு பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய பேர் தார் ரோட் டச்சிலேயே கம்மியான பட்ஜெட்டில் லேண்ட் வேணும், அதுவும் நல்ல ரெட் சாயில் மண்ணாக இருக்கணும், பஸ் போர் ரூட்லேயே இருக்கணும், கம்மியான பட்ஜெட்டாகவும் இருக்கணும், ஊர் பக்கத்தில் இருக்கணும், லேண்ட் ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்கணும். நீங்கள் எப்படி கேட்டிங்களோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா கம்மியான பட்ஜெட்டில் ரோட் டச்சில், அதுவும் பஸ் போர் ரூட்டில் ஒரு அருமையான ரெட் சாயிலான லேண்டு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரொமோஷன், ப்ரொமோட்டிங் யுவர் லேண்ட், ப்ரொமோட்டிங் யுவர் சைட்ஸ், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம லேண்டு பையிங் அண்ட் சேலிங் ரெண்டுமே தாங்க பண்ணுறோம். ஸோ உங்கள் லேண்டை ஒரு நல்ல ப்ரைஸுக்கு விற்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக நம்ம சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்து பெஸ்ட்டாக பண்ணி தருவோங்க. இல்லை கம்மியான பட்ஜெட்டில் நல்ல லேண்டாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பார்த்து உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரோங்க. ஸோ நல்ல ஒரு ரோட் டச்சிலே பார்த்தீங்கன்னா சூப்பரான லேண்டு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85 அடி வருங்க. 85 ஃபீட் வரும். 85 அடி தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது. லேண்டு ஏரியா பார்த்தீங்கன்னா நல்ல க்ளீனாக நீட்டாக இருக்கும். மண் காமிச்சிருக்கோம் பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த இது மாதிரி உங்களுக்கு முளைஞ்சிருக்கும், பதார் மாதிரி. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிராக்டர் வச்சு க்ளீன் பண்ணது தான். இப்போ மழை பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பூண்டு மாதிரி கொஞ்சம் பதார் மாதிரி முளைச்சிருச்சு. இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி க்ளீன் பண்ணது தான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த லேண்டு வாங்கிட்டா க்ளீன் பண்ணி தந்துடலாங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை உங்களுக்கு. ஸோ நீட்டாக ஒரே பாக்ஸாக இருக்குங்க. லேண்டு எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து வரீங்கன்னா தாம்பரத்துலேருந்து இந்த லேண்டுக்கு ஒரு 1.5 மணி நேரத்தில் நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. சென்னை தாம்பரத்துலேருந்து 1.5 மணி நேரத்தில் லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம். மண் எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல சூப்பரான ரெட் சாயிலான மண்ணுங்க. அந்த கலர் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு. நல்ல ரெட் சாயிலான மண், அப்படியே ரத்த கலரில் இருக்குங்க உங்களுக்கு மண். நம்ம செங்கல்பேட்டுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் ரீச் ஆகிடலாங்க. 40 to 45 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 3/4 மணி நேரத்தில் நீங்கள் செங்கல்பேட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. மேல்மருவத்தூர்லேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாங்க. 20 to 25 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேல்மருவத்தூர்லேருந்து இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட்டுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 78 கிலோமீட்டர் வருங்க. 78 கிலோமீட்டர் வரும். நம்ம செங்கல்பேட்டுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர் வருங்க. ஸோ இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கிளியர் டாக்குமெண்ட்டோடு தான் இருக்குது. எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க. சைன் போடக்கூடிய லீகலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு. சிங்கிள் ஓனரு, சிங்கிள் சிக்னேச்சருங்க. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா டைரெக்ட் ஓனர்கிட்டே நம்ம சிட்டி உட்காந்து பேசிக்கலாம். எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா டைரெக்ட் ஓனர்கிட்ட தான் சேல்ஸில் இருக்குது. நிறைய பேர் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு வீடு கட்டிட்டு ஒரு நல்லா வில்லேஜ் டைப்பில் நல்லா ஒரு வீடு கட்டிட்டு நான் ரோடு மேலேயே எனக்கு லேண்டு வேணுங்க, சின்ன வீடு கட்டிட்டு பண்ணை நிலமாக அமைக்கிறதுக்கு ஒரு லேண்டு வேணும், அப்படி இல்லை நான் கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணுவேன், குடோனு, வேர் ஹவுஸு இல்லை ஒர்க் ஷாப்பு, ஷெட்டு மாதிரி போட்டால் அந்த எம்எஸ் எஸ்எஸ் ஒர்க்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். நீங்கள் கமர்ஷியலாக வேணாலும் இது கமர்ஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபார்ம் லேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா ரோட் டச்சிலே இருக்குது. அதுவும் உங்களுக்கு 1/2 ஹவருக்கு ஒரு பஸ் போர் ரூட்டுங்க உங்களுக்கு. இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் போர் ரூட்லேயே தான் இந்த லேண்டு லொக்கேட் ஆகிருக்கு. வில்லேஜுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 100 மீட்டர்லேயே உங்கள் வில்லேஜ் இருக்குங்க. ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 100 to 150 மீட்டர்லேயே உங்கள் வில்லேஜ் இருக்குது. நல்ல பெரிய வில்லேஜ் தான். அந்த வில்லேஜில் ஒரு 200 வீடுக்கு மேலே இருக்குங்க. இந்த ரோடோட வித்து அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 அடி ரோடுங்க உங்களுக்கு. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா 60 அடி ரோடு. பட் ஆனால் அவங்க தார் ரோடு போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 20 அடி தான் போட்டிருக்காங்க. 20 to 25 அடி தான் தார் ரோடு போட்டிருக்காங்க. பட் ஆனால் ரோடோட வித்து அளவு 60 அடி. நல்ல பெரிய ரோடுங்க. மண் சூப்பரான மண். தார் ரோடு டச்சு, பஸ் போர் ரூட்டு, வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது.
நம்ம NH பைபாஸ்க்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட்டு 12 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GST NH 100 அடி பைபாஸ் இருக்குங்க. டவுனுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய டவுன் பஜார் இருக்குங்க. அந்த டவுன் பஜாரில் உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்கு, மண்டபம், RT ஆஃபீஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த லேண்டை வந்து நேரடியாக ஒரு வாட்டி சைட் விசிட் வந்து பாருங்கள். யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. ஸோ நான் இப்போ இந்த வீடியோ வந்து யார் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களோ அவங்களுக்கு தாங்க இந்த லேண்டு வந்து போகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அவங்க தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா இந்த லேண்டோட டோட்டல் பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா 7 லட்ச ரூபா தாங்க வரும். ஜஸ்ட்டு 7 லேக்ஸ் தாங்க வரும். 7 லட்ச ரூபா தான். மண் இது மாதிரி மண்ணெலாம் வந்து தார் ரோட் டச்சில் கம்மி பட்ஜெட்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி மண் தான் உங்களுக்கு. ஸோ நல்ல சூப்பரான மண். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அதே இது தான். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வாட்டி டிராக்டர் வச்சு ஓட்டிட்டீங்கன்னா போதும், நல்லா சூப்பராகிடுங்க. இதுக்கு முன்னாடி ஓட்டி வச்சுருந்தா கொஞ்சம் பதார் மூணெல்லாம் இது மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குன்னா நம்ம செங்கல்பேட் டிஸ்ட்ரிக்ட் மதுராந்தகம் தாலுக்கா மேல்மருவத்தூர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேல்மருவத்தூர் நியர்பையில் தாங்க இருக்குது. 20 மினிட்ஸில் லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேனா நம்ம டேரெக்ட் ஓனர்கிட்டே பேசிக்கலாம். அதுவும் வந்து ஒரு நல்ல சைட்டு, ஒரு நல்ல டீல் வந்துருக்குங்க. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு உழுது எல்லாம் க்ளீனாக நீட்டாக வச்சுருக்காங்க. அதுவும் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். வேர்க்கடலை அது மாதிரி நெல், வேர்க்கடலை எல்லாமே போடுவாங்க உங்களுக்கு. ஸோ இது டோட்டல் ஏரியா வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 15 சென்ட் இருக்குங்க. 15 சென்ட் இருக்குது. இந்த 15 சென்ட் வந்து டோட்டலோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 7 லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபைனலாக. கொஞ்சம் அர்ஜென்ட் சேல் தாங்க, மிக மிக அவசர விற்பனை, அர்ஜென்ட் சேல் தான். அதனால தான் இந்த பட்ஜெட் சொல்கிறாரு 7 லட்ச ரூபா. நீங்கள் டேரெக்டாக பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா ஓனர்கிட்டே சிட்டி உட்கார வச்சு பேசிக்கலாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6,80,000 ரூபா முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு 10,000 20,000 தான் கம்மி பண்ணுவாங்க. ஏன்னா அர்ஜென்ட் சேல்னால அவங்க ரொம்ப கம்மியாக தான் லேண்ட் ரேட்டே சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஒரே பேமெண்ட்டாக கட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன், எந்த ஒரு டைமும் எடுக்காமல் டிலேவும் பண்ணாமல் சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிக்கிறேன், டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணிட்ட அப்புறம் செக் பண்ணிட்ட அப்புறம் சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா ஃபைனலாக ஒரு 6,90,000 ஒரு 6,80,000 ரூபா வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. என்னால் எவ்வளோ உங்களுக்கு பேசி கம்மி பண்ணி நெகோஷியேட் பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்காக பேசி கம்மி பண்ணி பெஸ்ட்டாக நான் உங்களுக்கு வாங்கி தரேங்க. ஃபைனலாக வந்து ஒரு 6,90 இல்லை 6,80 வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி வந்து கேட்டிருந்தீங்க, யாரெல்லாம் கால் பண்ணி எல்லாம் கால் பேக் பண்ணி பேசிட்டேன். ஒருத்தர் 2 பேருக்கு கால் பேக் பண்ணி பேச தப்பாக நினச்சிக்காதீங்க. மேபி நம்பர் டெலீட் ஆகிட்ருக்கோம், ஃபோன்லேருந்து நம்பர் டெலீட் ஆகிட்ருக்கோம். அப்படிலாம் வந்து ஏதாவது ஒரு பர்சனல் ஒர்க்கில் இல்லை டிரைவிங்கில் அது மாதிரி இருந்திருப்போம். அதனால தான் நீங்கள் கால் பண்ணுறப்ப எடுக்க முடியாமல் போயிருக்கோம். கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ நார்மல் மெசேஜ் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நான் ஃப்ரீ ஆகிட்ட அப்புறம் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேங்க. திரும்பி சொல்கிறேன், எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் இல்லை நார்மல் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணி விடுங்க. நான் பார்த்துட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிடுறேன், மெசேஜ் பண்ணிடுறேங்க. இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட வேறு டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக நீட்டாக இருக்குங்க. டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது. தார் ரோட் வச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நேரடியாக வந்து சைட்டு பாருங்கள். ஓகேனா நம்ம பேசிக்கலாங்க. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரியே ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.